அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரத்தை பற்றிய கதைகளையும் நம்ம சேனல்ல பாட்காஸ்டா போட்டுக்கிட்டே வரோம். நீங்க அது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல விஷ்ணு பகவானோட 6வது அவதாரமாகிய பரசுராம அவதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பரசுராம அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் ஒரு சத்திரியனோட குணமும் பலமும் கொண்ட பரசுராமன் அப்படிங்கிற அந்தனரா அவதாரம் எடுத்தாரு. அதை தான் பரசுராம அவதாரம்னு சொல்றோம். சரி, வாங்க அந்த புராண கதை என்னன்றத பார்க்கலாம். திரேதா யுகத்துல ரிஷிக முனிவர்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு ஒரு சத்திரிய குல பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. முதல்ல சத்திரிய குலம்னா என்னன்றத பார்த்துருவோம். படை வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சத்திரியர்கள்னு சொல்லுவோம். அவங்க குலத்தை தான் சத்திரிய குலம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மற்ற மனிதர்களை விட உடல்ல பலம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்திரிய குல பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு ரிஷிக முனிவர் நினைச்சாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, காதிராஜன்னு சொல்லப்படுற ஒரு சத்திரிய குல அரசர்கிட்ட போயிட்டு அவரோட மகளான சத்தியவதிய தனக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டாரு. ஆனா அரசருக்கு செல்வ செழிப்போட வளர்த்த தன்னோட மகளை ஒரு முனிவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதே சமயம் முனிவரோட சாபத்துக்கும் ஆளாயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, உடல் முழுக்க வெள்ளை நிறத்திலையும் ஒரு காது மட்டும் பச்சை நிறத்திலையும் இருக்கா மாதிரி 1000 குதிரைகள் எனக்கு வேணும். நீங்க அதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட மகளை உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ரிஷிக முனிவர் பல ஊர்களுக்கு போய் தேடி பார்த்தாரு. ஆனா அவருக்கு அந்த மாதிரி ஒரு குதிரை கூட கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவரோட பிரச்சனைய வர்ண பகவான் கிட்ட போய் சொன்னாரு. அப்போ வர்ண பகவான் என்ன பண்ணாருன்னா, அரசர் கேட்ட மாதிரியே உடல் முழுக்க வெள்ளை நிறத்திலையும் ஒரு காது மட்டும் பச்சை நிறத்திலையும் இருக்கிற மாதிரி 1000 குதிரைகளை படைச்சு ரிஷிக முனிவர் கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ரிஷிக முனிவர் அந்த எல்லா குதிரைகளையும் கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தாரு. அந்த நேரத்துல விருப்பம் இல்லைன்னாலும் கொடுத்த வாக்கு தவறாத காதிராஜ அரசர் அவரோட மகள் சத்தியவதிய ரிஷிக முனிவருக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மாசங்கள் கழிச்சு சத்தியவதிக்கு குழந்தை பெத்துக்கணுன்ற ஆசை வந்தது. அவ எந்த மாதிரியான குழந்தைய விரும்பினான்னா, வேதங்கள் படிக்கிற பிராமண குணத்தோட ஒரு அறிவாளி ஆண் பிள்ளை வேணும்னு நினைச்சா. அதே சமயம் அவளோட தாயாருக்கும் ஆண் வாரிசு இல்லாம இருந்தது. அதனால அவங்களும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க சத்திரிய குணத்தோட ஒரு பலசாலி ஆண் பிள்ளை வேணும்னு நினைச்சாங்க. அவங்க 2 பேரோட ஆசையையும் சத்தியவதி ரிஷிக முனிவர் கிட்ட சொன்னா. அப்போ ரிஷிக முனிவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய யாகங்களையும் சிறப்பு பூஜைகளையும் பண்ணி பிராமண குழந்தைக்குன்னு தனியா ஒரு பிரசாதத்தையும் சத்திரிய குழந்தைக்குன்னு தனியா ஒரு பிரசாதத்தையும் உருவாக்குனாரு. சத்தியவதிய பிராமண குழந்தைக்கான பிரசாதத்தையும் சத்தியவதியோட தாயார சத்திரிய குழந்தைக்கான பிரசாதத்தையும் சாப்பிட சொல்லிட்டு அவரு வேற வேலையா கிளம்பி போயிட்டாரு. அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, சத்தியவதி தவறுதலா சத்திரிய குழந்தைக்கான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறமா அவ கருவுற்று சில மாசங்கள் கழிச்சு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஜமதக்னி முனிவர். அவரு பிறப்பால ஒரு பிராமணர்ன்றதுனால அவரு குணத்துல பிராமணராகவும் பலத்துல சத்திரியனாவும் இருந்தாரு. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிஞ்சுது. ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு மொத்தம் 5 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதுல கடைசி குழந்தை தான் விஷ்ணு பகவானோட 6வது அவதாரமான பரசுராமர். அவரோட இயற்பெயரு ராமர் தான். அவரு சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாரு. அதோட பலனா சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்போ சக்தி வாய்ந்த பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை பரிசா கொடுத்தாரு. பரசுன்றதுக்கு சமஸ்கிருதத்துல கோடாரின்னு அர்த்தம். அதனாலதான் அவரோட பேரு பரசுராமர்னு மாறிடுச்சு. அந்த நேரத்துல பரசுராமரோட தாயாவும் ஜமதக்னி முனிவரோட மனைவியாவும் இருந்த ரேணுகா தேவி அவர்கள் அவங்க கணவரை தெய்வமா வழிபட்டாங்க. அவங்க கணவர் தவிர்த்து வேற எந்த ஒரு ஆண்மகனையும் அவங்க நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு கற்புக்கரசியா வாழ்ந்தாங்க. அவங்க தினமும் ஜமதக்னி முனிவர் பூஜை பண்றதுக்காக ஆத்துல போய் தண்ணி கொண்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தங்கரைக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பிசைஞ்சு வைப்பாங்க.
நான் கற்புக்கு அரசின்றது உண்மையா இருந்தா நீ ஒரு குடமா மாறிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மண்ணு குடமா மாறிடும். அதுக்கப்புறமா ரேணுகா தேவி அந்த குடத்துல தண்ணியை எடுத்துட்டு வந்து ஜமதக்னி முனிவர் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ரேணுகா தேவி வழக்கம் போல தண்ணி எடுக்கிறதுக்கு போனாங்க. அப்போ ஆத்துல யாரோ ஒரு ஆண்மகனோட உருவம் மங்களா தெரிஞ்சுது. அப்போ உடனே யார் அதுன்னு அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க மண்ணை வாரி வச்சு குடமா மாறுன்னு சொன்னாலும் அது மாறவே இல்லை. அப்போதான் ரேணுகா தேவிக்கு நம்ம கற்பு நெறி தவறிட்டோம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. அதனால இந்த நிலையில நான் எப்படி என் கணவரை சந்திப்பேன் அப்படின்னு பயந்து போய் ஆத்தங்கரையிலேயே நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மனைவி திரும்பி வராததுனால ஜமதக்னி முனிவர் அங்க என்ன நடந்ததுன்றத அவரோட ஞானக்கண் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட பிள்ளைங்களை கூப்பிட்டு, உங்க அம்மா கற்பு நெறியில இருந்து தவறிட்டா, அதனால அவளை கொன்னுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தாய்ப்பாசத்தால மூத்த பிள்ளைகள் யாருமே அந்த கொடிய செயலை செய்யறதுக்கு முன் வரல. ஆனா கடைசி பிள்ளையான பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நினைச்சவரு அந்த கொடிய செயலை செய்யறதுக்காக அவரோட கோடாரிய தூக்கிட்டு கிளம்பினாரு. ஆத்தங்கரைக்கு போய் அவங்க அம்மாவோட தலைய வெட்டினாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் ஜமதக்னி முனிவரை வந்து சந்திச்சாரு. அப்போ மனமுருகி போன ஜமதக்னி முனிவர், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பரசுராமர், தாயை கொன்ற பாவியா நான் இருக்க விரும்பல, அதனால என்னோட தாயோட கற்புக்கு ஏற்பட்ட கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்கள திருப்பியும் உயிர்ப்பிங்க அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ஜமதக்னி முனிவரும் மனம் இறங்கி ரேணுகா தேவிய திருப்பியும் உயிர்ப்பிச்சாரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கேகய நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டோட அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் கார்த்தவீர யார்ச்சுனன். அந்த கார்த்தவீர யார்ச்சுனனுக்கு பிறக்கும் போதே 2 கைகளும் இல்ல, ஊனமா பிறந்தான். அதனால அவனோட அப்பாவும் அம்மாவும் தங்களோட குழந்தைக்கு கைகள் வேணும்னு சொல்லி தத்தாத்ரேய முனிவர் கிட்ட வரம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா தத்தாத்ரேய முனிவரோட அருளால கார்த்தவீரனுக்கு 1000 கைகள் முளைச்சுது. 1000 கைகள் கிடைச்சதுனால அவனுக்குள்ள ஆணவமும் செருக்கும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிஞ்சுது. கார்த்தவீரன் அரசனா பொறுப்பேற்றான். அப்ப பாத்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சான். அந்த நேரத்துல ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, கார்த்தவீரன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். அப்போ களைப்பா இருக்குன்னு சொல்லி ஜமதக்னி முனிவரோட குடிசையில ஓய்வெடுத்தான். அந்த நேரத்துல ஜமதக்னி முனிவர் அரசருக்கு அறுசுவை உணவுகளை பரிமாறினாரு. அவரு அதை எப்படி செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, ஜமதக்னி முனிவர் கிட்ட காமதேனுன்ற பசு இருந்தது. அந்த பசு நம்ம கேட்கிற எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த பசு கிட்ட கேட்டுதான் ஜமதக்னி முனிவர் அறுசுவை உணவையும் கார்த்தவீரனுக்கு கொடுத்தாரு. இத பார்த்த கார்த்தவீரன் எப்படியாச்சு அந்த காமதேனு பசுவை அபகரிக்கணும்னு நினைச்சான். அதனால அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவே அரண்மனை காவலர்களை அனுப்பி யாருக்கும் தெரியாம அந்த பசுவை திருடிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில பசுவை காணாததுனால ஜமதக்னி முனிவர் என்ன நடந்ததுன்றத தன்னோட ஞானக்கண் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த விஷயத்த பரசுராமர் கிட்டையும் சொன்னாரு. அதனால கடும் கோபமான பரசுராமர் தன்னோட கோடாரியை எடுத்துட்டு அரண்மனைக்கு போனாரு. அங்க இருக்கிற அரண்மனை காவலர்கள் எல்லாரையும் கொன்னுட்டு கார்த்தவீரன் கிட்ட போனாரு. அந்த நேரத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல கடுமையான சண்டை நடந்தது. ஏன்னா பரசுராமர் மிகப்பெரிய பலசாலியா இருந்தாலும் கார்த்தவீரன் கிட்ட 1000 கைகள் இருந்ததுனால அந்த சண்டை பல மணி நேரங்கள் நீடிச்சுது. இறுதியில பரசுராமர் கார்த்தவீரனோட 1000 கைகளையும் வெட்டிட்டு அவரோட தலையையும் வெட்டினாரு. அதுக்கப்புறமா காமதேனு பசுவை கொண்டு போய் ஜமதக்னி முனிவர் கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த சம்பவத்தால கோபமடைஞ்ச கார்த்தவீரரோட பசங்க தன் தந்தையோட சாவுக்கு பழி தீர்க்கணும்னு நினைச்சாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பரசுராமர் இல்லாத நேரம் பார்த்து குடிசைக்கு வந்து ஜமதக்னி முனிவரை வெட்டி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா குடிசைக்கு வந்த பரசுராமர் இறந்து போன தன் தந்தையோட உடலை பார்த்து கதறி அழுதாரு. அதுக்கப்புறம் ஒரு சத்திரிய குல அரச குடும்பத்தால தான் நம்ம தந்தை இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால உலகத்துல இருக்கிற எல்லா சத்திரிய அரசர்களையும் கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதே மாதிரி பூமி முழுக்க சுத்தி வந்து எல்லா சத்திரிய அரசர்களையும் வெட்டி வீழ்த்தினாரு.
பூமி முழுக்க சடலங்களா கிடந்துச்சு, ரத்த ஆறுகள் ஓடிச்சு. அதுக்கப்புறமா பரசுராமர் என்ன பண்ணாருன்னா, தன் பாவங்கள் எல்லாம் போறதுக்காக எல்லா சடலங்களையும் ஒரே இடத்துல குமிச்சு மொத்த ரத்தத்தையும் 5 குளங்கள்ல நிரப்பி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாரு. அதோட விளைவா பரசுராமரோட எல்லா பாவங்களும் நீங்கிச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், பரசுராமர் கிட்ட இருந்து மூலகன்னு சொல்லப்படுற ஒரே ஒரு சத்திரிய அரசர் மட்டும் தலைமறைவா இருந்து தப்பிச்சிட்டாரு. அவரால் தான் சத்திரிய வம்சமே தலைச்சுது. ஒருவேளை அவரும் பரசுராமரோட கண்ணில் மாட்டி இருந்தாருன்னா இறந்திருப்பாரு, சத்திரிய வம்சமே முழுமையா அழிஞ்சு போயிருக்கும். அந்த மூலகனோட 7வது தலைமுறை தான் ராமர்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவானோட 7வது அவதாரம். பரசுராமர் தான் விஷ்ணு பகவானோட அடுத்தடுத்த அவதாரங்களான ராமர், பலராமர், கிருஷ்ணரை சந்திச்சவரு. அதுக்கப்புறமா பரசுராமர் தன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு கோபத்தை அடக்கி அவரோட பரசுன்ற ஆயுதத்தை கடல்ல தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறமா தவ வாழ்க்கை மேற்கொண்டாரு. இப்போ வரைக்கும் மகேந்திர மலையில பரசுராமர் தவம் செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. விஷ்ணு பகவானோட அவதாரங்கள்லயே இறப்பே இல்லாத அவதாரம் இந்த பரசுராம அவதாரம் தான். அவரு அடுத்து வரப்போற விஷ்ணு பகவானோட கல்கி அவதாரத்துக்காக காத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுதான் விஷ்ணு பகவானோட 7வது அவதாரமான பரசுராமரோட கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரத்தை பற்றிய கதைகளையும் பாட்காஸ்டா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க அது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி.